மதுக்கடை மூணாறுல அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னோட இது கேட்டீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் தூய்மை பணியாளரா இருக்கோம். எங்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இப்ப 40 வயசு வரைக்கும் வந்துருச்சு. நான் இன்னமும் இந்த தூய்மை பணியாளர்ல கான்ட்ராக்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு கான்ட்ராக்டா வருது, குழுவா வருது தவிர எங்களை நிரந்தர பணியை படுத்த மாட்டாங்க. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தை கேட்டா மட்டும் எல்லா மக்களுக்காக அங்க அழுகுற சூழ்நிலை வந்துடும். அந்த ஐயா கிட்ட நாங்க எங்க தளபதி அண்ணா கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த தூய்மை பணியாளர் எல்லாரையும் பர்மனண்டா ஆக்கணும், எல்லா மக்களுக்கும் விடிவு காலம் பொறுக்கணும். ஏன்னா நாங்க எல்லாருமே அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க நிறைய கஷ்டத்தை சுமக்கும் போது அப்படி என்ன ஆகணும்னா, இந்த கைக்கு ஏற்ற சம்பளம் எங்களுக்கு வரல. எங்க பிள்ளைங்களை படிக்குமா சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு எப்படின்னா முதலமைச்சர் ஐயா அவர் முதல்ல எங்க திருச்சிக்கு வராருன்னும் போது அவர் எந்த அளவுக்கு எங்களை நினைக்கிறாரு, அந்த அளவுக்கு மக்களும் அவரை நிறைய அதிகமா நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவரும் எங்களை நிறைய நேசிக்கிறாரு. நினைச்ச மாதிரியே நிறைய வார்த்தை இருக்கு. ஆனா வரல சந்தோஷமா இருக்கும் அவரை பார்த்த. மக்கள் நிறைய ஆர்வமா இருக்கும். ஐயோ செம்மதோட சந்தோஷப்பட்டது. யாருமே நிறைய இந்த மக்களோட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை வரைக்கும் அவர் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு நாங்க தெய்வத்தை நேர்ல பார்த்த சந்தோஷம் வருமோ என்னமோ தெரியாது. இன்னைக்கு அவரை பார்க்க போறோன்ற சந்தோஷம் எங்களுக்கு நிறைய இருக்கு. டோக்கன் கிடைக்கவே இல்லை. அலைஞ்சு மூலம் எப்படி டோக்கன் வாங்கி இன்னைக்கு பாடு கிடைச்சதே எங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருள் தான். கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. பட் இங்க நின்றுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். எந்த விதத்துலயுமே யாரும் இடம் கொடுக்க மாட்டோம். இன்ன வரைக்கும் மக்கள் யார் மனசும் அந்த மாதிரி மாறுற அளவுக்கு யாரும் நடந்துக்கல. அவர் நிக்கல அப்படின்னாலும் மக்கள் இன்னும் எங்களுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 5 வருஷம் அவரோட மூலியமா எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் எங்களுக்கு.